ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 14 முதல் 20ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த வாரம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே அப்படின்னு சொல்லணும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். உங்களுடைய பேர் ஆதரவு எங்களுக்கு முழு மூச்சாக விளங்குகிறது. தொடரட்டும் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது ராசிநாதன் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் துலாத்தில் இருக்கிறார். இருந்த போதிலும் குரு பார்வையில் இருக்கிறார். ராசிநாதன் தன்னுடைய வீட்டுக்கு 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது சரியல்ல. தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம், அல்லது தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய நிலை என்று சொல்லணும். விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். இவங்களுக்கு எதிரி யாருமே கிடையாது. இவங்களுக்கு எதிரி இவங்க தான். இவங்க தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டாலே இவர்கள் நிச்சயமாக சாதிக்கிறாங்களோ இல்லையோ தோல்வி பெற முடியாது. நிச்சயமாக தோல்வியை சந்திக்காமல் அதுவே பெரிய விஷயம் தானுங்க. சில சண்டை சச்சரவால் தானே சில பிரச்சனைகளே ஏற்படுது. அதனால் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்குங்க. அது ஒரு ராசிநாதன் வேறு உங்களுக்கு 12ல் இருக்கிறார். மற்றபடி இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன். குரு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் அப்கோர்ஸ் 8ல் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. 2ஆம் இடத்தை குரு பார்க்குது, 4ஆம் இடத்தை குரு பார்க்குது. இது அற்புதத்திலும் அற்புதம். பணம் பல வகையில் பையை நிரப்பும். எந்த பிரச்சனையும் இருக்காது. குடும்பத்தில் அன்னொன்னியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும், அமைதி இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலமாக இது என்று சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய தருணம் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்கு பாருங்கள், 3 நாள் 10ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் 3 நாள் உங்களுக்கு 10ல் இருக்கிறார். மீதி 4 நாட்கள் 11ஆம் இடத்தில் 10க்குடையவன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ 10ஆம் இடம் வலுத்திருக்கிறது, 10க்குடையவன் வலுக்கிறார். அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும். தொழில் நல்ல சூடு பிடிச்சி வாடிக்கையாளர்களை கவர்ந்து அதிகமான சேல்ஸ் வியாபாரம் நடக்கக்கூடிய தருணம். அப்போ சேல்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு நன்மைகள், அதாவது அதில் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தானே. மற்றபடி 11ஆம் இடம் என்பது நல்ல ஒரு ரெட்டிப்பு லாபம் என்று சொல்லணும். எந்த ஒரு கிரகமும் 11ல் இருந்தால் அளப்பெரிய பலனை கொடுக்கும். 11க்குடைய புதனும் 11ல் உச்ச நிலை பெறுகிறார். அப்போ இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும்
சிறப்பான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி செவ்வாய் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லிக் கொள்ளுங்கள். ஓரளவுக்கு செவ்வாயினுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் மீளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி சூரியன் 11இல் இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறார். அதனால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும், தொழிலில் சில பிரச்சனைகள் வரும், சில தொந்தரவுகள் வரும். லாபம் வர்ற மாதிரி தெரியும், பட்டு நீங்கள் போராடி ஜெயிக்கக்கூடிய நிலை இருக்கும். மற்றபடி ஜெயம் என்பது நிச்சயம், ஆனால் போராட வேண்டிய சூழல் இருப்பது நிதர்சனம். மற்றபடி அப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பாருங்கள், 7க்குடைய சுக்கிரன் 10ல் போய் அமர்ந்திருக்கிறார். சூப்பர் தானேங்க. அப்போ 7ஆம் இடத்து அதிபதி 10ல் இருந்தால் நல்ல சம்பாத்தியம், தொழிலில் நல்ல ஒரு சம்பாத்தியம், சந்தோஷம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைக்கும். லோன் ஃபெசிலிட்டிஸ், வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க அரசு அலுவலகத்துக்கு, அதெல்லாம் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய நேரம். உங்களுக்கு பாருங்கள், சுக்கிரன் 10ல் இருக்கார் அப்படின்னும் பொழுது இந்த 7க்குடையவன் 12க்குடையவன் அவர் இருந்தாலும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பிஸி ஷெட்யூல் அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே ஒரு படம் பண்ணுறேன், ஒரு சீரியல் பண்ணுறேன்னா இன்னொரு படமோ இன்னொரு சீரியலோ பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது பிஸி ஷெட்யூல், நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கிறது. அரசு, கருவூலம், வங்கிகள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, நிதி நிறுவனங்கள், இதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சூப்பரான நேரம், சாதிக்கக்கூடிய தருணம் என்று சொல்லலாம். சுக்கிரன் 10ல் இருக்காருங்க. 10ல் சுக்கிரன் இருக்கிறதே பெரிய ஒரு அற்புதமான ஒரு சூழல். இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள், இந்த திருமணத்துக்கு ஒப்பனை செய்யக்கூடிய கலைஞர்கள், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. சுக்கிரன் அங்கிருந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கிறார். இப்போ 4ஆம் வீட்டை பார்க்கிறாருன்னு சொன்னால் வீட்டை அலங்காரம் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் கண்டிப்பாக செய்வீங்க. ஒரு சிலர் 2 வீலர் விற்றுட்டு பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம், அல்லது புதுசாக 4 வீலரே வாங்கக்கூடிய தருணமாகவும் இது அமைகிறது. எப்படி இருந்த போதிலும் 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 4இல் ராகு இருக்கிறார், சுக்கிரனும் பார்க்குறாருங்க. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் அதிகப்படியான பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி விடுவார். இப்போ ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை மனம் வாங்குறீங்க, காலி மனம் வாங்குறீங்க, ஒரு 25 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அது கட்சியில் 50 லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விட்ரும். அப்போ இஎம்ஐ அதுக்கு தகுந்த மாதிரி கட்ட வேண்டிய சூழல் இருக்கும், அலைச்சல் எதிர்காலம் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு விழிப்புணர்ச்சியோடு செயல்படுவது நல்லது. மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும். கடகண்ணி வாடகை விட்டுருப்பீங்க, காசு பணம் கரெக்டாக வரும். அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்தவரையிலையும் அது மட்டும் இல்லைங்க, இந்த சூரியனை சனி பார்க்குறதால அரசு உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். உங்களுக்கு ஆகாதவங்க ஏதாவது போட்டு கொடுத்து பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். மற்றபடி புதனையும் சனி பார்க்குறார், புதன் சனிக்கு நண்பன். அதனால் ஒன்றும் சின்ன சின்ன தடங்கல்கள், இடர்பாடுகள் வந்தாலும் கடைசியில் இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், மற்றபடி உங்களுக்கு வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஜோதிடர்கள், இவங்க எல்லாருக்கும் சின்ன சின்ன இடர்பாடுகள் ஒன்றா வரலாம். சனி பார்க்கறதால தாமதம், இடர்பாடுங்கிறது ஒன்றும் பெருசாக இருக்காது, தாமதம். ஒரு 12 மணிக்கு முடியணும் ஒரு மேட்ரு அப்படின்னா கட்சியில் 2 மணி 3 மணிக்கு முடியும், ஆனால் முடிஞ்சிடும். அதுபோல் தாமதத்தை ஒன்றா தருவார் வழி, மற்றபடி எந்த இடர்பாடுகளையும் அவர் தரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. உங்களை பொறுத்தவரை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த
விசாக நட்சத்திரம் ஓகே. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொன்னால் இந்த அனுசத்துக்கு 22வது வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக நட்சத்திரம் வரும். இந்த மக நட்சத்திரத்தில் தான் சுக்கிரனே நிற்கிறார். அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த அனுச நட்சத்திரத்தில் அந்த வைநாசிக நட்சத்திரம் அந்த அனுஷத்துக்கு பார்த்திங்கன்னா பூரம், அனுஷத்துக்கு பூரம் வைநாசிக நட்சத்திரமாக இருக்கிறதால இந்த பூர நட்சத்திரத்தில் தாங்க கேது நிற்கிறார். இந்த கேது நிற்கிறதால சில பிரச்சனைகளை 10ல் கேது இருந்தாலே பிரச்சனை, இன்னும் வைநாசிக நட்சத்திரத்தில் வேறு நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக கேது சில பிரச்சனைகளை தருவார், இடர்பாடுகளை தருவார், இன்னல்களை தருவார். அது 10ஆம் இடத்துல இருக்கிறதால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக தரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கேட்டைக்கு 22வது வைநாசிக நட்சத்திரம் உத்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்தில் தாங்க சூரியனை நிற்கிறார். அப்போது சூரியன் வைநாசிக நட்சத்திரத்தில் பாதச்சாரத்தில் நிற்கிறதால இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே இந்த வாரம் பிரச்சனைகளை தரும், பிரச்சனைகளை கண்டிப்பாக தரும். அது சூரியன் அப்படின்னா அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுபோல் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வைநாசிக நட்சத்திரமான 22வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தில், அதாவது உத்திர நட்சத்திரம்தான் வைநாசிகம், அந்த உத்திர நட்சத்திரத்தின் சாரத்தில் சூரியன் இருப்பது என்பது தந்தையால் கூட பிரச்சனைகள் வரும், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பிரச்சனை வரும். எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஈஸ்வரனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். பட்டீஸ்வரம் துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.